மோடியுடைய பிரதர் யோகி அரசாங்கம் இவங்க யாருமே கொடுக்கல. மசூதியை கட்டாத, உனக்கு கிடையாது நாட்டில், அயோத்தியில வரக்கூடாது, பகவான் ராமன் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை, நீ எங்கேயாவது போ, அப்படிதான் அவன் சொல்றான். அதான் உண்மை. என்ன பாருங்களேன், எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு பாருங்க. ஒரு செய்தியாளனுக்கு ரொம்ப ஒரு அநியாயம், யாரா இருந்தாலும் சரி. இதே இடத்துல முஸ்லீம் இருந்து கொண்டு இந்துக்களுக்கு அநியாயம், அது அநியாயம் தானே. நேர்களே, இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்ப 1992 பாபரி மஸ்ஜித் இடிப்பு சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட்டது. 400 ஆண்டுகால பழமை வாய்ந்த அந்த மசூதி தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த கால பீரியட்ல காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நரசிம்மராவ் தலைமையில் டெல்லியில் இருந்தது. கல்யாண் சிங் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி நடந்தது. இந்த விவகாரத்தில் இந்துத்துவாவினுடைய கோர் தலைவர்களான லால் கிஷோர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, இன்னும் சங்க பரிவார் அமைப்புகளின் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரே நாளில் அந்த மசூதியை சில மணி நேரத்தில், 6 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் தரைமட்டமாக்கினார்கள். உலகமே வியந்து போனது. அதுக்கப்புறம் அந்த மசூதி கட்டித்தரப்படும் என்று சொல்லப்பட்டது. அதில் கடைசியில் வந்தது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அந்த இடத்தை முழுமையாக ராமருக்கு அர்ப்பணம் செய்து விட்டார்கள். இது வரலாறு. நிறைய வரலாறு நம்ம போக வேண்டியதில்லை. அந்த காலகட்டத்தில் ஆழமான புண்ணுக்கு ஒரு சிறிய மருந்து தடவுவதற்கு அயோத்தியில வேறு பகுதியில் ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்க. 6 ஏக்கர் 5 ஏக்கர், அதுல நீங்க மசூதி கட்டலாம் சொல்லி அப்படியே ஒரு தாஜா செய்தார்கள். அங்க இருக்கக்கூடிய கமிட்டி யாரும் அதை பெரிதாக எடுத்தார்களோ எடுக்கவில்லையோ, இது ஒரு பக்கம். வழிபாட்டு தலங்களில் இந்தியாவில் 25 கோடி வாழுகிற முஸ்லிம்கள் இந்தியர்கள் தான். அதுல இன்னைக்கு ஹிந்துத்துவாவினுடைய கோர் இஷ்யூ பல மசூதிகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். காசி கேட்குறாங்க, மதுராவை கேட்குறாங்க. இன்னும் உத்தரப்பிரதேசத்துல நாங்கள் சொல்ல முடியாத ஏராளமான மசூதிகளை அவர்கள் இங்க அந்த கோயில் இருந்தது, இந்த கோயில் இருந்தது, அந்த கோயில் இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பை நாம் வரவேற்போம். அதை கட்டுப்படுத்தான் வேண்டும். ஏனால் நீதிபதிகளுக்கு எந்த விதமான உள்நோக்கம் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த தீர்ப்பு குறித்து பல சர்ச்சைகள் பொதுக்களத்திலே வந்துதான் இருக்கிறது. எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் ஆதாரம் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ரஞ்சன் கோகாய் அந்த தீர்ப்பிலே தெளிவாக அவர் குறிப்பிட்டார், மக்களின் மனசாட்சி, ஒட்டுமொத்த தேச நலன், இதுதான் அவங்க சொன்னது. மற்றபடி கோயில் இருந்தது, பாபர் மஸ்ஜித் உடைத்தது எதுவும் இல்லை. சரி, கோயில் கட்டப்பட்டு விட்டது. அயோத்தியா இன்னைக்கு ஒரு புராதன நகரமாக மாற்றி இருக்கிறார்கள். அதை நம்ம விட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. இப்ப உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அயோத்தியில் மசூதி கட்டுவதற்கான திட்டம் நிராகரிப்பு. ரைட் இன்ஃபர்மேஷன் RTI மூலம் வெளியான தகவல் தான் அதிர்ச்சி தகவலை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் இப்ப இந்த செய்தி தான் பார்க்க போறோம். மசூதி கட்டுவதற்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்தை கூட உத்தரப்பிரதேச அரசு கொடுக்க மறுக்கிறது. இடமே இல்லை. அந்த செய்தியில் என்ன சொல்றாங்க பார்ப்போம். உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி அயோத்தியில் மசூதி கட்டுவதற்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த பாபரி மசூதி வழக்குல உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு ரொம்ப சொன்னது. அயோத்தியில மசூதி கட்டுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டம் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை வயர் நாளிதழ் உலகத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அயோத்தி மசூதி கட்டுவதற்கான இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது குறித்து தி வயர் ஆங்கில நாளிதழ் இணையதளத்தில் வெப்சைட்ல ஒரு விரிவான கட்டுரை ஒன்று வெளியானது. அந்த கட்டுரையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் பாபரி மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் கடந்த 2019 ஆண்டு உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. உடைக்கப்பட்டதனோ 1992, இறுதி தீர்ப்பு 2019 ஆண்டு உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்குறது மசூதி கட்டுற சம்பந்தமா. கோயில தான் மசூதியை உடைச்சு எடுத்தாங்க. அதில்
அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுதுன்னு வயர் சொல்லுது. அதுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு நீதி இழப்பீடாக அயோத்தியில் ஒரு முக்கிய இடத்தில் மசூதி கட்ட சன்னி மத்திய வக்ஃப் வாரியத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த இடத்தில் உச்சநீதிமன்ற தரப்பில் மசூதி கட்டுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்ப்பின்படி மசூதி கட்டுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்தை அயோத்திய மேம்பாட்டு ஆணையம் நிராகரித்து உள்ளது. விஷயம் முடிஞ்சுதா? அயோத்திய மேம்பாட்டு ஆணையம் யாரு? பாஜக. ஆட்சி யாருடைய ஆட்சி நடக்கிறது? பாரதிய ஜனதா. முதல்வர் யாரு? யோகி ஆதித்யநாத். அயோத்திய மேம்பாட்டு நகரத்தை அதுல யார் இருப்பாங்க? எல்லாமே அடிப்படை கோர் ஹிந்துத்துவா இவங்க தான் இருப்பாங்க. சங்க பரிவார்கள், RSSகள், பாரதிய ஜனதா. ஆக அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்த மேம்பாட்டு ஆணையம் மசூதி கட்டுவதை நிராகரித்திருக்கிறார்கள். இடம் கொடுப்பதெல்லாம் இல்ல. நாடு எங்க போயிட்டு இருக்கப்பா, எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நாம அந்த செய்தியில தி வயர் தொடருது. அயோத்தி நகரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷோஹாவால் தாலுகாவுக்கு உட்பட்ட தானிப்பூர் கிராமம் தான் மசூதி கட்டுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்தை இவங்க நிராகரித்தது இருப்பதற்கு காரணமாக பல்வேறு அரசு துறைகளிடம் இருந்து மசூதி அறக்கட்டளை NOCS தடையில்லா சான்றிதழ்கள் பெறப்பட்டதை அயோத்திய மேம்பாட்டு ஆணையம் மேற்கோள் காட்டியுள்ளதாக பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செய்தி தெரிவிக்கிறது. உலகம் முழுவதும் செய்யப்பட்ட ஒரு செய்தி, இந்தியா முழுவதும் பதட்டத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தி. இதுல முதல்ல என்ன NOC வாங்கணும்? ரைட். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி மசூதியை உடைச்சிட்டீங்க. 400 வருஷம் மசூதி. பாபர் ராமருடைய இடத்தை காலி செஞ்சார். சரிப்பா, வாங்கியாச்சு. அங்கிருந்து 25 கிலோமீட்டர் ரொம்ப தள்ளி, எவ்வளவு தொலை பாருங்க, 25 கிலோமீட்டர். அதுக்குள்ள ஒரு கிராமத்துல ஒரு மசூதி கட்டுறதுக்கு நான் எந்தெந்த இடத்துலான்னு உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு முன்னாடி நான் வாசிச்சேன் பாருங்க. அந்த இடத்துல எங்க கட்டுறதுக்கு இடம் கொடுத்த NOC கூட கொடுக்கல. யோகி ஆதித்யநாத் அரசு அயோத்தி நகரத்தினுடைய மேம்பாட்டு ஆணையம் கொடுக்கலங்கிறது பயங்கரமான அதிர்ச்சிக்குரிய கருத்து தான். அதிர்ச்சிக்குரியது கருத்து. முன்னதாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி உத்தரப்பிரதேச மாநில சன்னி மத்திய வக்ஃப் வாரியத்திற்கு நிலத்தை கொடுத்தாங்க. அந்த நிலம் ஒதுக்கப்பட்டது மசூதி கன்ஸ்ட்ரக்ஷன் தான், வேற எதுக்கு இல்லை. இந்த மசூதியை நிர்வாகித்து வந்த அறக்கட்டளை கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் 23 நாம சொன்ன அந்த தானிப்பூர்ல, இன்னைக்கு இருக்கிற அயோத்தியிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி தானிப்பூரில் மசூதி கட்டுவதற்காக விண்ணப்பத்தை அயோத்தி மேம்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிச்சிட்டாங்க 2023. கோயில் அந்த தீர்ப்பு 2019 தான் வருது. 23 நாங்க மசூதி கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொடுத்து எல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும்ல. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கீழ் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஒரு சமூக ஆர்வலர்கள் சில கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக யூபியில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை, உத்தரப்பிரதேச பாஜக அரசால் நடத்தப்படுகிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சிவில் விமான போக்குவரத்து துறை, நீர்ப்பாசனத்துறை, வருவாய் துறை, நகராட்சி மற்றும் தீயணைப்பு சேவைகள் உள்ளிட்ட அரசு துறைகளிடமிருந்து எந்த அனுமதியும் இல்லாததால் மசூதி அறக்கட்டளை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக செப்டம்பர் 16 வெளியிட்ட கடிதம் மூலம் அயோத்தி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. கதை முடிஞ்சுதா? இவங்கெல்லாம் இந்த நாட்டை விளங்க வைப்பாங்களா? இந்த நாடும் தேசமும் விளங்காம போக போறதா? ஏன்பா 25 கோடி முஸ்லீம் இருக்கான் நாட்டில், 22% முஸ்லீம் இருக்கான். அது யாரா இருக்கட்டும், இந்து முஸ்லீம்ங்கிறாலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், பார்சிகள், சீக்கியர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளத்தை உடைச்சிட்டீங்க. அந்த விவகாரத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. உடைக்கப்பட்ட மசூதி கட்டுறதுக்கு
நீங்க கட்டியிருக்கக்கூடிய இந்த அயோத்திய ராமர் கோவிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த தொலைல டிராபிக்கா இருந்தா 1 மணி நேரம் கூட ஆகும். அவ்வளவு தொலைக்கு போய் ஒன்னு கட்டிக்கப்பா தானிப்பூருங்கிற ஒரு கிராமத்துலன்னு சொல்லி 19ல தீர்ப்பு வழங்கி 23ல எங்களுக்கு தாங்க சார், எங்க மசூதி தான் உடைச்சிட்டீங்க, நாங்க கட்டிக்கிறோம் ஐயா அப்படின்ட்டு அந்த மக்கள் கேட்டா, அதுக்கு நான் சொன்ன பாருங்க எங்கெல்லாம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. நீங்க பாருங்க, பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய இந்த இடங்களிலிருந்து எதுவுமே கொடுக்கப்படல. ஒரு அதிர்ச்சியான கருத்துங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்றேன் பாருங்க. போய் அயோத்தியா மேம்பாட்டு ஆணையத்திட்ட கேட்டா கொடுக்கணும், கொடுக்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு பாருங்க. மறுபடியும் அந்த செய்தி நான் சொல்றேன், மறுபடியும் அப்படியே வாசிக்கிறேன் தமிழ்ல. இது வயர் ஆங்கில செய்தி தமிழ்ல தர. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்டிருக்கும் கேள்விக்கு அவங்க பதிலை இவ்வாறு தராங்க. ரைட்ல இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டாங்க, ஆர்டிஐல. பொதுப்பணித்துறை பெர்மிஷன் கொடுக்க மறுத்து விட்டார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பெர்மிஷன் கொடுக்கல. சிவில் விமான போக்குவரத்து ஏவியேஷன் பெர்மிஷன் கொடுக்கல, எதுவுமே சொல்லல. நீர்ப்பாசனத்துறை நோ, வருவாய்த்துறை நோ, கொடுக்க மாட்டாங்க. நகராட்சி மற்றும் தீயணைப்பு சேவைகள் உள்ளிட்ட அரசு துறைகளிடமிருந்து எந்த அனுமதியும் இல்லாததால் மசூதி அறக்கட்டளையின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக செப்டம்பர் 16ஆம் தேதி கடிதம் மூலம் அயோத்திய மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏவியேஷன் சென்ட்ரல் அரசாங்கம், மோடி அரசாங்கம். கீழே இருக்கிறது மோடியுடைய பிரதர் யோகி அரசாங்கம். இவங்க யாருமே கொடுக்கல. மசூதியை கட்டாத, உனக்கு கிடையாது நாட்டுல. அயோத்தியில வரக்கூடாது, பகவான் ராமன் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை, நீ எங்கேயாவது போ, அப்படிதான் அவன் சொல்றான். அதுதான் உண்மை. என்ன பாருங்களேன், எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு பாருங்க நாட்டுல. ஒரு செய்தியாளனுக்கு ரொம்ப ஒரு அநியாயம் இது. யாரா இருந்தாலும் சரி, இதே இடத்துல முஸ்லீம் இருந்து கொண்டு ஹிந்துக்களுக்கு அநியாயம் தான், அது அநியாயம் தானே. சீக்கியர்களும் மறுத்தால் அது அநியாயம் தானே. ஏன்னா நாங்க உண்மையான தேசபக்தர்களாக இருக்கோம். இந்த நாடு சுபிச்சமா இருக்கணும், வழிபாட்டு தலங்கள் சிறப்பா இருக்கணும், கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒருத்தர் மதிக்கணும், உறவுகள் மேம்படணும். ஒட்டுமொத்தமாக இந்த செய்தியின் மூலம் இந்த தேசம் ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஆனா இவர்களுக்கெல்லாம் தேச பக்தர்கள் அல்ல. இதுக்கு இடையில முன்னதாக கடந்த 2019ஆம் வருஷம் அயோத்தியில தீர்ப்பின் ஒரு பகுதியாக அயோத்தியில ஒரு முக்கிய இடத்தில் மசூதி மற்றும் தொடர்புடைய வசதிகளை கட்டுவதற்காக இஸ்லாமிக் சன்னி மத்திய வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அப்போது அயோத்தி மாவட்ட நீதிபதி அனுஜ்குமார் ஜா அவர் தான் சொல்றாரு, இந்த 5 ஏக்கரை கொடுத்த உடனே அதை உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்புல தான் அயோத்தி மாவட்ட நீதிபதி அனுஜ்குமார், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அனுஜ்குமார் ஜா தானிப்பூர்ல அந்த இப்ப இருக்கக்கூடிய ராமர் கோயில தான் தாண்டி 25 கிலோமீட்டர் ரொம்ப தள்ளி தானிப்பூருங்கிற ஒரு கிராமத்துல அந்த நிலத்தை 2020ல ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று முஸ்லீம் சன்னி மத்திய வக்ஃப் வாரியம் ஒப்படைத்தாங்க. நாங்கப்பா அங்க போய் கட்டிக்குங்கப்பா, 400 வருஷம் பள்ளிவாசல உடைச்சாச்சு, இப்போ ராமனுக்கு மக்கள் கூடுறாங்க, அங்கேயாவது கட்டிக்கிங்க, ரொம்ப தள்ளி போயிருங்க, 25 கிலோமீட்டர் தள்ளி, ரொம்ப ஒரு கிராமம், அங்க எந்த சண்டைக்கும் வழி இல்லை. இதுக்கப்புறம் பாருங்க, அயோத்தி மேம்பாட்டு ஆணைய பத்திரிகையாளர் ஓம் பிரகாஷ் சிங் என்பவர், அவர் தான் கேட்கிறார் ரைட் இன்ஃபர்மேஷன்ல போட்டு, என்னாச்சு தகவல் உரிமை சட்டத்துல 19ஆவதுல கொடுத்த தீர்ப்பு 20ல இடஒதுக்கீடு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் அவர் கேட்ட கேள்விக்கு அளித்திருக்கும் பதில் கடிதத்தில் மசூதி அறக்கட்டளை தானிப்பூரில் மசூதி கட்டும் திட்டத்திற்கான விண்ணப்பம் மற்றும் ஆய்வு கட்டணமாக 4,02,628 ரூபாய் டெபாசிட் செய்துள்ளதை உறுதிப்படுத்தி உள்ளதாக பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த நியூஸ் ஏஜென்சி தன் கருத்துல சொல்லியிருக்கிறது. எவ்வளவு அமௌண்ட்? 4,02,628 ரூபாய் டெபாசிட் தொகை செய்துள்ளதாகவும் பிடிஐ தன் செய்தியில தெளிவா தெரிவிக்கிறது. மசூதி கட்டுவதற்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். யாரு? அயோத்தி மசூதி அறக்கட்டளையுடைய செயலாளர் அதர் ஹுசைன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் சொல்றாரு, மசூதிக்கு நிலம் ஒதுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி உத்தரப்பிரதேச மாநில அரசு நிலத்தையும் ஒதுக்கியது. ஆனால் மசூதி கட்டுவதற்கு அரசு துறை ஏன் தடையில்லா சான்றிதழை வழங்கல
என்ஓசியும் கொடுக்க மறுக்கிறாங்க கேட்குறாங்க. அப்பாவியா மசூதி கட்டும் திட்டத்தை அயோத்தி மேம்பாட்டு ஆணையம் ஏன் நிராகரித்தது என்பது தன்னை பேச வார்த்தைகளற்றவனாக ஆக்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். நான் என்ன பேசுவேன்? பேசுனா கலவரம் வரும். கலவரம் வந்தா எங்க மக்கள் எரிக்கப்படுவாங்க, அடிக்கப்படுவாங்க. மேலும் ஒரு கள ஆய்வுல தீயணைப்புத்துறை மசூதிக்கான அணுகுசாலை குறித்து கவலைகளை எழுப்பியதாகவும், எப்படி தீயணைப்புத்துறை மசூதிக்கான கவலைகளை அவர்கள் எழுப்பியிருப்பதாகவும், முன்மொழியப்பட்ட மசூதி மற்றும் மருத்துவமனை கட்டத்திற்கான விதிமுறைகளின்படி அது குறைந்தது 12 மீட்டர் அகலம் இருக்க வேண்டும் என்று கூறியதாகும். பாருங்க, அதே நேரத்தில் அந்த இடத்தில் உள்ள சாலை 6 மீட்டர் அகலம், மசூதியின் பிரதான அணுகுமிடத்தில் அகலம் 4 மீட்டர் இருப்பதாகவும் ஹுசைன் அப்பாவியாக கூறுகிறார். தீயணைப்பு துறையின் ஆட்சேபனையை தவிர்த்து மற்ற அரசு துறைகளின் ஆட்சேபங்கள் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறினார். அப்ப யோகி அரசும் மத்திய மோடி அரசும் உள்துறை அமைச்சகமும் மசூதியே கட்டக்கூடாது. உத்தரப்பிரதேசம் ஹிந்து ராஜ்யமாகத்தான் இருக்கணும். நாங்க பல மசூதிகளை உடைப்போம். காசியில் உடைப்போம், மதுராவில் உடைப்போம், இன்னும் பல இடங்கள்லாம் வந்திருக்கேன். பல பெயர்கள் எனக்கு மறந்து விட்டுகிறது. நாங்க கேட்கறத கொடுத்துட்டு நீங்க காலி பண்ணி போங்க. தப்பப்பட்டா நாங்க உள்ள குழியை தோண்டி உள்ள ஏதாவது புதைச்சிருவோம். புதைச்சிட்டு இது இப்பதான் எடுக்கப்பட்டதா சொல்லுவோம். இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்துக்கு தீர்ப்பு என்ன? ஒரு அநியாயம். தானிப்பூருங்கிற கிராமத்துல கட்டுறதுக்கு கூட அனுமதி மறுத்து அவர் சொல்றது, ஹுசைன், நான் மௌனியாகி போறேன், வாயடைத்து போனேன், பேச வார்த்தைகள் இல்லை. இதுதானா இந்திய காந்தி தேசம்? இதுக்கு மேல நாம ஒன்றும் சொல்லலை. மிக மிக அப்ரோப்ரியேட்டான, மிக துல்லியமான, அத்தன்டிக்கான ஒரு செய்தியை நான் உனக்கு தந்திருக்கேன். இது வயர் நாளிதழில் வந்த இணையதள கட்டுரை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கிடுங்க. நான் அதை அப்படியே டிரான்ஸ்லேஷனை தமிழில் கொடுத்துருக்கேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.